குடுமா. ரொம்ப நன்றிமா. இந்தாங்க. நீ நல்லா இருப்பம்மா. குடுமா. இந்தாங்க. நீங்க நல்லா இருக்கணுமா. இசை குடுமா. நன்றிமா. சுபத்ராமா, கொஞ்சம் ஆபீஸ் ரூம் வரைக்கும் வந்து கையெழுத்து போட்டுறேல. இதோ வர சாமி. இசை, நீ பார்த்து எல்லாருக்கும் பொறுமையா பிரசாதம் கொடுத்துட்டு நான் கோவில் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஸ்ரீஜா, அத்தை நீதான் இசைய பத்திரமா பாத்துக்கணும், சரியா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அத்தை, நான் இசைய பாத்துக்கிறேன். நீங்க வேலையை முடிச்சிட்டு வாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன இசை, எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துடலாமா? பதில் சொல்ல மாட்டேன். நன்றிமா. சாமி, சொல்லுங்கம்மா. நாளைக்கு நம்ம கோவில்ல அன்னதானம், விசேஷ அர்ச்சனை, சாமி அலங்காரம்னு என்னென்ன செலவு இருக்கோ அத்தனையையும் எங்க குடும்பமே ஏத்துக்கும். வடை பாயாசத்தோட சாப்பாடு அமக்களமா இருக்கணும். எங்க வீட்டுக்கு வர போற வாரிசுக்காக நாங்க செலுத்துற காணிக்க சாமி இது. கண்டிப்பாமா, நீங்க நினைக்கிற மாதிரியே பண்ணிடலாம். ரொம்ப நன்றி சாமி, நான் வரேன். இசை, என்னாலதானே உன்னை நல்லா பாத்துக்க முடியும். அத்தையோட இந்த எக்ஸ்ட்ரா பாசம் உனக்கு எவ்வளவு பெரிய கில்ட்டி ஃபீல் கொடுக்கும்னு எனக்கு தெரியும் இசை. பாவம் அவங்க உன் வயித்துல இருக்கிறது வாரிசுன்னு நம்பி ஊருக்கே அன்னதானம் பண்றாங்க. ஆனா உன் தங்கச்சி செஞ்ச தப்புக்கு நீ பார்த்துக்கிட்ட பலிக்கடை ஆக போறதுதான் செம்ம விஷயம். என்ன இசை, நான் இவ்ளோ பேசுறேன், நீ எதுவுமே பேசாம அமைதியா இருக்க. ஒரு நாள் உன் வயித்துல குழந்தையே இல்ல, இதெல்லாம் வெறும் டிராமான்னு உண்மை வெளியே வரும்போது அத்தை அப்படியே நொறுங்கி போயிடுவாங்க. வாங்க வாங்க வாங்க, மேடம் வந்திருக்காங்க. வாங்க வாங்க எல்லாரும். அக்கா வாங்கக்கா. வணக்கம். வணக்கம். வாழ்த்துக்கள் இசை மேடம், ரொம்ப சந்தோஷமான விஷயம்னு ராகவ் சார் சொன்னாரு. ஆமா, இந்த நல்ல விஷயத்த சொல்லதான் நான் ஓடி வந்தேன். எங்க குடும்பத்தோட மூத்த வாரிசு என் மருமக இசை வயித்துல வளருது. இந்த சந்தோஷமான நேரத்துல நீங்க எல்லாரும் என் மருமகளை மனசார வாழ்த்தணும். மேடம், எங்க வாழ்த்துக்கள் எப்பவும் நம்ம குடும்பத்துக்கு இருக்கோம் மேடம். இசை மேடம் நல்லபடியா குழந்தைய பெத்தெடுத்தா போதும், அதுக்காக நாங்க எல்லாரும் கடவுளை வேண்டிக்கிறோம் மேடம். மேனேஜர், எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடி மேடம். ஸ்வீட்ஸும் வாங்கிட்டீங்கல்ல? மேடம், நீங்க சொன்ன மாதிரியே கவர்ல கேஷும் ஸ்வீட்டும் எடுத்து வச்சிருக்கேன் மேடம். சரி, போய் எடுத்துட்டு வாங்க மேடம். அத்தை, இதெல்லாம் எதுக்கு அத்தை? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. நம்ம குடும்பத்தோட வாரிசு உன் வயித்துல வளருது. எல்லாரும் வாழ்த்துனாதான் நீயும் நல்லா இருப்ப, நம்ம குடும்பத்தோட வாரிசும் நல்லா இருக்கும். மேடம் இந்தாங்க. இசை, நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே உன் கையாலேயே போனஸ் கொடுமா. அத்தை, நான் எதுக்கு அத்தை? நீங்களே கொடுத்துருங்க. அத்தை தான் சொல்றேன்ல, உன் கையாலேயே எல்லாருக்கும் கொடு. அத்தை, நான் எதுக்கு அத்தை? குடுமா. அம்மா சுமதி, வாங்கிக்கோமா. இசை, என்ன பாக்குற? குடு. தேங்க்ஸ் மேடம். மேடம், உங்கள மாதிரி அழகா ஒரு ஆம்பளை புள்ளதான் உங்களுக்கு பிறக்கும் மேடம். எங்க எல்லாரோட ஆசீர்வாதம் எப்பவும் உங்களுக்கு இருக்கும். இந்த போனஸ் எல்லாம் எங்க சந்தோஷத்தை ஷேர் பண்றதுக்காக தான் கொடுத்திருக்கோம். என் பேர குழந்தை மட்டும் பிறக்கட்டும்,
உங்க எல்லாருக்குமே பெரிய விருந்தே இருக்கு. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு உங்க எல்லாருக்கும் சம்பளத்துல 30% இன்கிரிமெண்ட்டும் நாங்க கொடுக்க போறோம். சந்தோஷமா இருக்கு. இசை, சுதாகர் என்ன குடுமா. வாங்கிக்கோங்க. இசை, இசை குடு. ரொம்ப சந்தோஷமா, நீங்க நல்லா இருக்கணும். வாமா. அத்தை இசை குடுமா. டேய் மச்சான், அந்த ஆர்டிஸ்ட் எப்போ வருவாங்கன்னு தெரிஞ்சுதா? டேய், அவரை நான் காண்டாக்ட் பண்ணிட்டு தான்டா இருக்கேன். அவரு வேற ஏதோ முக்கியமான கேஸ்ல பிஸியா இருக்காருன்னு நினைக்கிறேன். டேய், நீ ஒன்றும் பயப்படாத, நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். சரியா? டேய், உனக்கு நடந்ததெல்லாம் டீட்டெயிலா நான் இன்னொரு நாள் சொல்றேன். இப்ப இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. ஸ்ரீஜாவை பத்தின எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சு அவளை வீட்டை விட்டு வெளியில துரத்துற கட்டாயத்துல நான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம அந்த ஆர்டிஸ்ட் வரைகிற ஸ்கெட்ச் மட்டும் நமக்கு பத்தாது. ஸ்ரீஜாவோட அப்பா யாரு, அன்னைக்கு பிரியாவோட மர்டர்ல என்ன நடந்துச்சு, இது எல்லாத்தையுமே சீக்கிரமா கண்டுபிடிச்சா மட்டும்தான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். நீ இவ்வளவு அவசரப்படுற அளவுக்கு அப்படி என்னதான்டா நடந்துச்சு? டேய், நான் தான் சொல்றேன்ல, வீட்ல ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. இப்ப இதுல இருந்து இசையை ரிலீஸ் பண்ணணும்னா ஸ்ரீஜாவை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சே ஆகணும். அதனால தான்டா உன்னை ப்ரெஷர் பண்றேன். தப்பா எடுத்துக்காதடா. டேய், என்ன விஷால், உன் வீட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதா? டேய், கொஞ்சம் டைம் குடுறா. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஒரு முடிவு கொண்டு வந்துடலாம். என்ன? டேய், உன்னால எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும்டா. ப்ளீஸ். சரி, அந்த பிரியா கொலை வழக்கோட மொத்த ஃபைல் கேஸ் டீடைல்ஸ் நான் எடுத்து வைக்கிறேன். என்ன?